ஐபிபி ஸ்ட்ரோக்குக்கு ஒரு ரீசனா? கண்டிப்பா ஐபிபி ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஃபார் ஸ்ட்ரோக். அதாவது ஹை பிபி ஆகும்போது பிளட் வெசல், இந்த பிரெயினுக்கு போகிற வெசலில் வந்து ஒரு ரப்சர் ஆகிடும். எங்கேயோ ஒரு இடத்துல வெடிச்சிருச்சுன்னா, ஸ்டெம்மில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ வெடிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபாக்ட்னுவாங்க. அதாவது ரத்தம் வெடிச்சிருச்சுன்னா அந்த ரத்தம் வெளியில் வந்து கிளாட் ஆகிடும். கிளாட் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல கிளாட் ஆகுதோ அந்த இடம் பாதிச்சிடும். இப்போ ரைட்டில் பண்ணால் லெஃப்ட் பாதிக்கும், லெஃப்ட் சைடில் பண்ணால் ரைட் சைடில் பாதிக்கும். ஸ்பீச்சில் கிளாட் ஆச்சுன்னா அந்த இடத்த பாதிக்கும். ஞாபக சக்தியில் பண்ணீங்கன்னா மெமரியில் பண்ணால் மெமரி தான். இந்த மாதிரி அந்த இடத்த. ஆனால் இது வந்து பர்மனண்ட்டானா இட் இஸ் ரிகவரபிள் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு கம்மியாக இருந்து நல்லா பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கிளாட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த டெபிலிட்டி போயிடும். அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் எப்பவுமே சரியாக்கலாம். நீங்கள் இந்த இப்போ ஃபிசியோதெரப்பி அதிலெல்லாம் விட இந்த இசிபி இந்த மாதிரி பிளட் தின்னர் அது மாதிரிலாம் மெடிசன்ஸ் எல்லாம் அவங்க அலோபதியில் அப்படி போடுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு தமிழ் மெடிசன் கொடுப்போம். நல்லா அருமையாக எவ்வளோ பேர் ரெடி ஆகி பண்ணுங்களோ பார்க்க. கம் டு ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர், குன்றத்தூர், சென்னை. நம்பர்ஸை கால் பண்ணி பேசுங்க. யூ வில் கெட் ரிசல்ட்ஸ்.